இன்று பெண்களை பாதிக்கிற எல்லாருக்கும் தெரியும், நம்ம பெண்களை பாதிக்கிற முக்கியமான ஒரு எண்டோக்ரைனாலஜிக்கல் ப்ராப்ளம் PCOS. இந்த PCOS பெண்களுக்கு நமக்கு தெரியும், irregular periods இருக்கும், பாடி சேஞ்சஸ் இருக்கும், குழந்தையின்மை பாதிக்கப்படும், பிற்காலத்தில் பிரச்சனைகள் வரலான்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போது பொதுவாக ஒரு PCOS பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒரு திருமணம் ஆகும்போது டாக்டர் எனக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வராமல் இருக்க நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வி. ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு முக்கியமான விஷயம், அஃப்கோர்ஸ் அதுக்கு irregular periods நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கர்ப்ப காலத்தில் இந்த PCOS பெண்களை பாதிக்கிற சில காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு PCOS பெண் ப்ரெக்னன்சி வந்தால் அவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு மட்டும் வருது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, தெர் ஆர் அ லாட் ஆஃப், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த PCOS பெண்களுக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் கருமுட்டைகளோட குவாலிட்டி தன்மை பாதிக்கப்படுறதுனால பல விதமான பாதிப்புகள் வருது. அதான் LH எண்டோக்ரைனாலஜின்னு சொல்கிறோம். இந்த LH எம்ப்ரியோபதி அப்படிங்கிறது அந்த கருவினையும் பாதிக்கிறது. இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறனால தான் பல நேரங்களில் கருமுட்டை வளர்ச்சி ஆகாது, irregular periods இருக்கும், கன்சீவ் ஆகாது. இதெல்லாம் சரிப்படுத்தி கன்சீவ் ஆவாங்க. ஆனால் ப்ரெக்னன்சி பீரியடில் கன்சீவ் ஆகிட்டால் மட்டும் பிரச்சனைகள் குறைவாவது இல்லை. இந்த PCOS பெண்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளமே ப்ரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகம். இன்றும் ஒரு நார்மல் PCOS பெண்ணையும் ஒரு PCOS பெண்ணும் கருத்தரிக்கும் பொழுது PCOS பெண்களுக்குன்னு பிரத்யேகமான சில பிரச்சனைகள் உருவாகிறது. என்னென்னலாம் வரலாம்? இவங்க பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி வந்த உடனே நிறைய பெண்களுக்கு 8 வாரம் 9 வாரத்தில் ஹார்ட் பீட் எல்லாம் போகும், மிஸ்ட் அபார்ஷன். இரண்டாவது, கரு வளரும்போது கருவில் ஏற்படுற சில குறைபாடுகள், முக்கியமாக ஸ்பைனல் கார்டில் குறைபாடு வரலாம், மூளை வளர்ச்சியில் குறைபாடுகள் வரலாம். அடுத்ததாக பார்த்தா கிட்னி ப்ராப்ளம் வரலாம், கிட்னிஸோட வேலைப்பாடு குறைவாகலாம், பல நேரங்களில் கிட்னி உருவாகாமல் போகலாம். இதனால் வந்து கிட்னி யூரினரி பிளாடர் கருவுக்கு உருவாகிறதுலேயும் பிரச்சனைகள் வரலாம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் சில காம்ப்ளெக்ஸ் கார்டியக் ப்ராப்ளம் வரலாம். இவை அனைத்தும் பிரத்யேகமாக கருவினை பாதிக்கிறது LH அதிகமாக PCOS இருக்கிற பெண்களுக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம சரி செய்யாமல் இவங்க ப்ரெக்னன்சி எதிர்நோக்கினாங்கன்னா இதுக்குன்ற காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். ஒன்று. இரண்டாவது, குழந்தைன்னு சொல்கிறோம், தாய்க்கு ஏதாவது பிரச்சனை வருமா டாக்டர் நான் PCOSோட கன்சீவ் ஆகும்போது? கண்டிப்பாக உங்கள் உடலிலும் சில மாற்றங்களோட வெளிப்பாடுகள் அதிகரிக்கிறது. குறிப்பாக ப்ரெக்னன்சி அப்போ PCOS பெண்களுக்கு பிரத்யேகமாக சுகர் வருது, GDM சொல்கிறோம், ப்ரெக்னன்சியில் வருகிற சுகர். இந்த காலகட்டத்தில் கரெக்டாக PCOS டயக்னோஸ் பண்ணும்போது சுகர் இருக்காது, கன்ஃபார்ம் ஆனோடனே சுகர் வரும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வகையில் PCOSோட இம்பேக்டில் கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, ப்ரெஷர் அதிகமாகும். கர்ப்பகாலத்தில் ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், இந்த PIH. இந்த PH அதிகமாகிறதுனால இந்த பெண்களுக்கு இதுக்கென்று பிரத்யேகமாக சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த வகையான ப்ராப்ளத்தினால பெண்களுக்கு என்னென்னலாம் வரலாம்? சுகர் வரலாம், ப்ரெஷர் வரலாம். இந்த சுகர்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் அது தாயையும் பாதிக்கும், குழந்தையும் பாதிக்கும். குழந்தை வந்து ஒன்று எடை அதிகமாக பிறக்கும், அப்புறம் சுகர்னால் குழந்தை அபார்ஷன் ஆகலாம். பல நேரங்களில் இந்த தாய்க்கு ஏற்படுற சுகர்னால் பின்னாடி குழந்தை பிறந்து வளர்ந்து பருவம் அடையும் போது அந்த குழந்தைக்கு பிரத்யேகமாக சுகர் வரலாம், PCOS வரலாம். இவை அனைத்துக்கும் முக்கியமான காரணமே இந்த PCOS. இரண்டாவது, இந்த கர்ப்ப காலத்தில் ப்ரெஷர் அதிகமாகறதுனால என்ன ஆகலாம்? குறை பிரசவம் ஆகலாம், குறைபாதத்தில் வலி வரலாம், குழந்தை வயிற்றில் இறந்து போகலாம். பல நேரங்களில் தாய்க்கு இதனால் வலிப்பு நோய்களும் சில விதமான மூளை பிரச்சனைகள், அதாவது வலிப்பு, லிவர் ப்ராப்ளம் ஏற்படலாம். இதெல்லாம் ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷனோட காம்ப்ளிகேஷன்ஸோடு சேர்ந்து வரும். இது இவர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு நார்மல் பெண்ணுக்கு இருக்கிறத விட இந்த பெண்களுக்கு இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாகும். இவை தவிர இந்த காலத்தில் இந்த பெண்களுக்கு கர்ப்பத்தை சுற்றி உள்ள நீர்ச்சத்து குறைவாவது, தண்ணிச்சத்து குறைவாவது, வாட்டர் லெவல் குறைவாகுவது, இதனால் ஏற்படுகிற கருவுக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் குறைபாடு, இதெல்லாம் டிப்பிக்கலாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா IUGRன்னு சொல்லுவாங்க, இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். கரு வளர்ச்சியில் குறைபாடு ஏற்படுற பெண்கள் பலரும் பார்த்திங்கன்னா PCOS பெண்களாக இருப்பாங்க. குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைவாச்சு, இவங்க இதில் சரியாக கவனிக்காமல் விட்டால் குழந்தை வயிற்றில் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுகிறது. பல நேரங்களில் குழந்தை வந்து குறைப்பிரசவமாகி குறை மாத பிறப்புகள்னால் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வகையில்
இந்த பெண்களுக்கு இதற்கென்று சில பிரத்யேகமான பிரச்சனைகள் வர்றதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணின் கர்ப்ப காலத்தையும் சீராக கணிக்கணும். ஸோ இப்படிப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுப்பதற்கு கர்ப்பத்துக்கு முன்பே, இப்போ நான் இன்றைக்கி ஒரு PCOS பெண் இருக்காங்க, இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்க. டாக்டர் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுவதற்கு முன்பு இந்த கர்ப்பகால காம்ப்ளிகேஷன்ஸை குறைப்பதற்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், ப்ரீ கன்செப்ஷன் அதாவது கருத்தரிப்பதற்கு முன்பு என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும், ஸோ தட் எனக்கு கர்ப்பகால காம்ப்ளிகேஷன்ஸ் குறைவாக இருக்கும். கர்ப்பகால காம்ப்ளிகேஷன்ஸை நான் வந்து வருவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தா, முதல் முக்கியமான வழிமுறையே ஒரு PCOS பெண் கருத்தரிப்பதற்கு முன்பு அவங்களோட சக்கரை லெவலை பார்க்கணும். ஏன்னா இன்றும் 40% PCOS பெண்களுக்கு PCOS இருக்கிறதுனால சுகர் ப்ராப்ளம் வரலாம், GTT அப்நார்மலாக ஏற்படலாம். இரண்டாவது, இந்த பெண்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பிரச்சனை, அதாவது சுகர், ப்ரெஷர், இதனால் ஏற்படுற இருதய மாற்றங்கள், கொழுப்பு சத்து அதிகமாகி அதனால் ஏற்படுற ஹைப்பர் கொலஸ்ட்ரலீமியா, இவை அனைத்தும் இந்த பெண்களுக்கு இருக்கிறது. ஸோ இதனை கண்டிப்பாக பரிசோதிக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கி ஒரு PCOS பெண்கள் வந்தால் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை நாங்கள் GTT பண்ண சொல்லுவோம், குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். இந்த குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் பண்ணும்பொழுது இவங்களுடைய ப்ரெடிக்ஷன், சுகர் வருவதற்கான ப்ரெடிக்ஷன் தெரியும். இதில் சின்ன அப்நார்மாலிட்டி இருந்தால் கூட அதை சரி செய்வோம். அதை சரி செய்வதன் மூலமாக இந்த பெண்களுக்கு ஏற்படுகிற இந்த ப்ரெக்னென்சி, ஏன்னா நம்ம கர்ப்ப காலத்தில் ஏர்லியராக, அதாவது ஒரு கரு 6 வாரம் 8 வாரத்தில் தாய்க்கு சுகர் அதிகமானால் அந்த கரு அபார்ஷன் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சுகர் லெவல் தாய்க்கு 120க்கு கீழே போஸ்ட் பிராண்டில் இருந்தால் தான் குழந்தையோட இன்சுலின் சுரப்பி, பேங்க்ரியாஸ் ஸ்டிமுலேஷன் குறைவாகும். அதனால் இந்த பெண்களுக்கு பல நேரங்களில் இந்த குழந்தைக்கு ஏற்படுகிற ஹைப்பர் இன்சுலினீமியா குறைவாக இருக்கிறது. இதனால் இந்த குழந்தைக்கு கருவில் வளரும்போது வர காம்ப்ளிகேஷன்ஸ் குறைவாகிறது, பிற்காலத்தில் சுகர் வருவதற்கான வாய்ப்புகளும் குறைவாகிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வகையில் கருத்தரிப்பதற்கு முன்பே இந்த பெண்ணுக்கு இந்த GTT டெஸ்ட் எடுப்பதன் மூலமாக இவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன, அதற்கான பிரச்சனைகள் என்ன என்பதை சீராக கவனிக்க முடியும். அதன் மூலமாக இந்த பெண்ணுக்கு வருகிற வாய்ப்புகளை பிரச்சனைகளை தவிர்க்க முடியும், குறைக்கவும் முடியும். பல நேரங்களில் இது நம்ம கொடுக்கறதுனால கர்ப்ப காலத்தில் இந்த சுகர்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸை கம்ப்ளீட்டாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். ஸோ தற்காப்பு தான், இப்போ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அந்த வகையில் இதனை செய்வது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை குறைப்பதற்கு என்ன பண்ணுறோம், வாழ்க்கை முறைகளை அவங்க வெயிட்டை குறைக்க சொல்கிறோம், சுகரை டயட்டை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறோம், தேவைப்பட்ட அந்த சுகர் கண்ட்ரோலுக்கு மெடிசின்ஸ் கொடுக்குறோம். இவற்றின் மூலமாக இந்த பெண் கருத்தரிப்பதற்கு முன்பே இந்த ரிஸ்க் ஃபேக்டரை சரியாக ட்ரீட் பண்ணும்பொழுது கர்ப்ப காலத்தில் வருகிற ரிஸ்க் ஃபேக்டருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கண்ட்ரோலோட ப்ரெக்னென்சி எதிர்நோக்கும் போது ப்ரெக்னென்சினால் வருகிற இந்த PCOSோட அந்த சுகர் கண்ட்ரோல் லெவல் வந்து நல்ல கண்ட்ரோலில் இருக்குது. கருவின் பாதிப்பும் குறைவாகிறது. இந்த கருவுக்கு பாதிப்பாகிற குறைப்பிரசவம், அபார்ஷன், ஹார்ட் பீட் இல்லாமல் போகிறது, இவை அனைத்தையும் கிட்டத்தட்ட 90% சரி செய்ய முடியும். அடுத்ததாக ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ எல்லா பெண்களுக்கும், PCOS இருக்கிற பெண்களுக்கும் ரத்த அழுத்தத்தை செக் பண்ணுறோம். இவற்றை 2-3 ரீடிங் பார்த்து இவங்களுக்கு ஒரு பார்டர் லைனாக இருந்தால் அப்பொழுதே இவங்களுடைய உடல் ஆரோக்கியம், லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்ஸை ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, குறிப்பாக வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ சொல்லுவோம். வெயிஸ்ட்டுக்கும் ஹிப்புக்கும் உள்ள ரேஷியோ அளவு 0.8க்குள்ளே இருக்கணும். இது அதிகமாகும் போது இந்த பெண்களுக்கு பல நேரங்களில் ஒபிசிட்டின்றது மட்டும் இல்லாமல் இவங்க வெயிட்லாம் கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் ஹிப்பு மட்டும் பெருசாக இருக்கும். ஸோ வயிற்றினுள் இருக்கிற ஃபேட், அதாவது இன்ட்ரா அப்டாமினல் ஃபேட், அந்த ஃபேட்னால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி அதனால் ஏற்படுற விளைவுகள் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து உடல் எடை குறைக்கணும், குறிப்பாக அப்டமன் ஃபேட் குறைக்கணும். அப்டமன் ஃபேட் குறைப்பதற்கு கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம், இதான் அடிப்படை. ஒரு PCOS பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனையே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற அந்த ஆண்ட்ரோஜன் லெவல் அதிகமாவது, அதனால் ஏற்படுற இன்சுலின் அதிகமாவது, இதனால் ஏற்படுற பிரச்சனைகள் வருவது. இதனை தடுப்பதற்கு பல நேரங்களில் உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, கண்டிப்பாக உடல் இடுப்பளவு குறைப்பதற்கான பயிற்சி முறைகள், இவை அனைத்தையும் சீராக செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளிலிருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். இவற்றினை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது எந்நாளும் ரொம்ப ரொம்ப சிறந்ததாக விளங்கும்.
ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பல நேரங்களில் பெண்களை நம்ம ப்ரெஷர் பார்க்குறோம், அதுக்கு ப்ரெஷருக்கான கண்ட்ரோலுக்கு மெடிசின்ஸ் கொடுக்குறோம். தேவைப்பட்டால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பரிசோதித்து அதனை குறைப்பதற்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உணவு பழக்க வழக்க முறைகள், குறிப்பாக சிறுதானியங்கள், அதாவது மில்லட்ஸ் மற்றும் தேவைப்பட்டால் கைக்குத்தல் அரிசி, இந்த மாதிரி அரிசிகளை சாப்பிடும் பொழுது இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ், இந்த சிம்பிள் சுகர்ஸோட லெவல் கார்போஹைட்ரேட் குறைவாகி இதனால் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் தடுக்கப்படுகிறது. ஸோ உணவு பழக்க வழக்க முறைகள், காய்கறிகள், கீரைகள், நல்ல கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவை தவிர இந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுற ஜங்க் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட், இதெல்லாம் குறைப்பது, கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துகிற எல்லா உணவு பழக்க வழக்க முறைகளையும் கண்ட்ரோல் பண்ணுவது, இவை அனைத்தும் குறிப்பாக இந்த பெண்களுக்கு பிற்காலத்தில் வர்ற மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதுவும் கர்ப்ப காலத்தில் பாதிக்குது, அதனால் கரு வளர்ச்சி பாதிப்பதையும் தடுக்க முடியும். ஸோ இந்த வகையில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், இந்த உணவு பழக்க வழக்க முறைகள், உடற்பயிற்சி, குறிப்பாக இடுப்புக்கான உடற்பயிற்சி, இவற்றை முதலிலே செய்து இந்த பெண் தன்னை தயார்படுத்தும் பொழுது கர்ப்ப காலத்தில் ப்ரெஷர்னால் வருகிற காம்ப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் வரலாம்? குழந்தை வளர்ச்சி பாதிக்கப்படலாம், குழந்தை வயத்தில் இறந்து போகலாம், ரத்த அழுத்தம் அதிகமாக, தண்ணிச்சத்து குறைவாகலாம், குழந்தையோட எடை குறைவாகலாம், தாய்க்கு இதனால் காம்ப்ளிகேஷன்ஸ், குறிப்பாக ஃபிட்ஸு, மூளை பாதிக்கிற விஷயங்கள், லிவர் பாதிக்கிற விஷயங்களும் ஏற்படலாம். இவை அனைத்தையும் கண்ட்ரோல் செய்வதற்கு கர்ப்பத்துக்கு முன்பே இதனை சீராக நீங்கள் கவனித்து சரி செய்தீங்கன்னா இந்த விஷயங்களை சீராக கவனிக்க முடியும். மூன்றாவது முக்கியமான விஷயம் இந்த LH ஹார்மோன். இந்த ஹார்மோன்ஸோட பிரச்சனை தான் பல நேரங்களில் கரு முட்டைகளோட குவாலிட்டியை குறைவாக்குறது. அதனால தான் பார்த்திங்கன்னா PCOS பெண்களுக்கு நாங்கள் IVF பண்ணுவோம். IVF பண்ணும்போது அவங்களோட சக்ஸஸ் ரேட் மற்றவங்களோட கம்மியாக இருக்கும். நிறைய எக்ஸ் வரும், ஆனால் குவாலிட்டி இருக்காது. ஸோ இதற்கான அடிப்படையான காரணமே இந்த ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி சீர்படுத்தின பிறகு அவங்க கர்ப்பத்தை எதிர்நோக்கும் போது ஆரோக்கியமான கரு உருவாகுவதற்கும் அடிப்படையாக அமைகிறது. ஸோ இவை அனைத்தையும் தான் வெகு வெகு முக்கியமான விஷயம். ஸோ ஒரு PCOS பெண் இருக்கீங்களா, கண்டிப்பாக கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பு உங்களை கர்ப்பத்துக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள். என்னென்ன வகைகளில்? உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இடுப்பு சுற்றளவு குறைப்பு, உணவு பழக்க வழக்க முறைகளில் நல்ல ஆரோக்கியமான உணவு, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை, ப்ளஸ் தேவைப்பட்டால் மருத்துவ ரீதியான பரிசோதனை முறைகளை முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் உள்ள பிரச்சனைகளை சீராக கண்ட்ரோல் பண்ணுங்கள். எங்களோட ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டடியே பண்ணியிருக்கோம். கர்ப்ப காலத்துக்கு முன்பு PCOSஐ கண்ட்ரோல் பண்ணி அதற்கான எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸை அசஸ் பண்ணி ப்ரெக்னென்சி எதிர்நோக்கிற பெண்களுக்கு கர்ப்பகாலமும் ஸ்மூத்தாக போகிறது. கரு சிதைவு, இதனால் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸும் குறைவாக இருக்கிறது என்பதை டேட்டா எவிடன்ஸ் மூலமாகவே நிரூபித்திருக்கிறோம். இது ஒரு நல்ல விஷயம். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு PCOS பெண்களும் உங்களை கர்ப்பத்துக்கு தயார்படுத்துவதற்கு கண்டிப்பாக மருத்துவரின் பரிந்துரையில் பரிசோதனைகளை செய்து சரி செய்து